शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना இப்போ அம்பாள் கோயில் அம்பாளை பார்க்குறோம். அம்பாள் நல்லா இருக்குன்னு கேட்குறாளா? இல்லையே. பிரம்மஜானம் அவர் பார்த்துட்டே இருக்காரோ. அங்கே இருக்கிற வருதுக்கே ஒன்று புண்ணியம் வேணும். நாங்களும் அவர் பார்த்தாலே போதும். ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளுக்கு அவரது குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் 1974ஆம் ஆண்டு துறவரம் வழங்கி அருளினார்கள். ஆக இந்த ஆண்டு ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளுடைய சந்நியாச ஆசிரம வாழ்க்கைக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஆண்டு. இந்த ஆண்டில் ஜெகத்குருக்கு இந்த 50 ஆண்டுகளில் சேவை செய்தவர்கள், தொடர்ந்து சேவை செய்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் சிலரை சந்தித்தோம். அண்மையில் அதில் ஒரு 4 முக்கியமான இந்த 50 ஆண்டுகளை சேவை செய்தவர்களை அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டது. அதில் ஒருவர் பிரம்மஸ்ரீ சிவசங்கர் பட் அவர்கள் சிங்கேரி மடத்துடைய பேஷ்காராக பணிபுரிகிறார்கள். அவர்களை அவருடைய அலுவலகத்தில் நாங்கள் சந்தித்தோம். அந்த சந்திப்பினை இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்குகிறோம். நமஸ்காரம். இந்த சங்கர விஜயம் யூடியூப் சேனல் அது சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் சிங்கேரி மடத்தில் சிங்கேரிக்கு எந்த வருஷம் வந்தேன்? நாங்கள் சிங்கேரிக்கு 69 பாடசாலைக்கு வந்து சத்வித்யா சஞ்சீவனி பாடசாலையில் சேர்த்தோம். 69 வந்து அந்த ருக்வேதம் படித்து 73 வரைக்கும் அங்கே பாடசாலையில் இருந்து 69லேருந்து 73 வரைக்கும் நீங்கள் பாடசாலை பாடசாலை என்ன ருக்வேதம் படித்து படிச்சுட்டு அப்புறம் அந்த 73 இல்லை பாடசாலையில் கடைசி வரைக்கும் இருந்து அப்புறம் 74 சன்னியாசம் ஆகிடுது ஆச்சாரியால் நவம்பரில் அக்டோபரில் 74 அக்டோபரில் ஆಯಿತು. அப்போ நான் நவம்பரில் ஆச்சாரியால் சேவைக்காக நானும் படிச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணி ஆச்சாரியால் கூட அப்போ கேம்பு வரப்படுன்னு சொல்லி. ரிக்வேதம் எது வரைக்கும் படிச்சேன்? ருக்வேதம் 8 அஷ்டகம் ஆகிருக்கு, ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஏதோ பாக்கி இருக்கு, அது நல்லா ஃபுல்லாகிடுது. வெரி குட். ஸோ 1974 மகாசன்னிதானம் அவர்களுக்கு சன்னியாசம் பெற்ற பொழுது நீங்கள் வந்து பாடசாலையிலிருந்து எப்படி உங்களை கூப்பிட்டாங்க? கூப்பிட்டு தெரிஞ்ச உடனே நான் வந்தாச்சு. ஓ, நீங்களே வந்தாச்சு. ஆச்சாரியால் சேவை பண்ணணும் நான் சொல்லி வந்தாச்சு. முதல்ல உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? வந்து ஆச்சாரியால் சர்த்தி பரிச்சை இருக்கேன், சந்திரமௌலேஸ்வர் பூஜை பண்ணுறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு தான், அதான் ஆரம்பம். வந்து மகாசன்னிதானம் தரிசனம் பண்ணியாச்சு. அது பெரியவர் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் தரிசனம் பண்ணி சரி பண்ணியாச்சு. சரி, இந்த நம்ம மாமா அம்மாவுடைய தம்பி ஒருத்தர் வெங்கடேஷான்னு சொல்லி அவரு எங்கள் மகாசன்னிதானம் கூட இருந்தார். அவருக்கு கூட்டின்னு வந்தார். நான் இதுக்கு வான்னு சொல்லி நான் பாடசாலையில் இருந்தாலும் அவர் கூட்டின்னு வந்தார். இப்போ வேணும் சன்னியாசாயிருக்கு குழந்தை வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி. அப்போ நான் நேராக வந்தேன். அப்போ வந்து அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணின உடனே இங்கே நான் வேலைக்கு வரேன் சொல்லி சரி வாங்க நாளை சர்த்தி பண்ணுவோம். இங்கே இருக்கையா போறியானே அனுப்பிச்சு கேட்டார். இல்லை இங்கே இருக்கேன், நான் எங்கேயும் போகிறது இல்லை. சரி நாளிலேருந்து பண்ணோம் ஏதோ சர்த்தி பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு மறுநாள்லேருந்தே பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கு வரல. அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகளும் பாரதி 2 பேர் இருந்தார். அப்பா 2 பேருக்கு சேர்த்து 2 பேர் சேவை.
அப்போ எல்லாம் ஒரே ஆள் சாஹிப் மகாசன்னிதா வினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகளுக்கும் சர்த்தி பண்ணும் மகாசன்னிதா பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கும் ஒரே ஆள் இருந்தா. அப்புறம் கேம்ப் கிளம்பியாச்சு இங்கே இருந்தா. அப்போ இது கஷ்டம்னு சொல்லி ஒரு இடத்துல பூஜை இடம் ஆச்சாரியில் இருக்கிறது அப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன அப்போ இன்னொருத்தர் கணேஷ் பட்டர் இருந்து வந்தார். அப்போ கணேஷ் பட்டர் சன்னிதானத்துக்கு மகா சன்னிதானத்துக்கு இன்னும் 2 பேர் இருந்தார், அவர் பண்ணியிருந்தார். அப்போ அப்படி நீங்க ஆரம்பிச்சு அதிலிருந்து அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டா அதாவது மகா சன்னிதானத்துக்கு, அதாவது இப்ப இருக்கிற நம்ம பாரதி மகா சன்னிதானத்துக்கு இந்த அந்த வாகலுக்கு வந்தாச்சு. அது வரைக்கும் நான் கிருஷ்ண பட்டர் நான் இருந்தேன். கிருஷ்ண பட்டர் அங்கே இப்போ ಬೇರೆ ಕಾರ್ಯಕ್ರಮத்துக்குಲ್ಲ அப்போ நான் பாகலா வச்சு சர்த்தி பண்ணிட்டு மெயின் அசிஸ்டண்டா வந்தேன். அப்போ அவருக்கு பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கு அசிஸ்டண்ட் ஆயிருந்தேன். அது எத்தனை வருஷம் அந்த பணியில் இருந்தேன், அந்த வேலையில் இருந்தேன்? அதுலேருந்து நேராக ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಂಪ್ ಎಲ್ಲ போயிட்டு வர்றதுக்கு நான் இருந்தேன். நான் யாத்திரை எந்த யாத்திரையில் போயிருக்கேன்? எந்த டேட் கரெக்டாக தெரியாது. அந்த இது 1982 ஆல் இண்டியா யாத்திரையில் போயிருக்கேன். எல்லாம் காஷ்மீர் யாத்திரை, கங்கோத்ரி யாத்திரை எல்லாம் இத்தனத்தோடய போயிட்டு வந்திருக்காரு. மட்ராஸ் எல்லா இடத்துக்கும், ஹைதராபாத் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. அது ஒரு டெல்லியில் சாத்துர்மாசி பெரிய பாக்கியம் இல்லை? ஆமாம், பெரிய பாக்கியம். இல்லை போக முடியாது. ஆச்சாரியால் கூட இருந்தால் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னு மேலே அனுகிரகம் இருக்கணும். இல்லைன்னா பக்கத்துக்கு வர்றதுக்கே அனுகிரகம் வேணும். போயிட்டு எல்லாம் வர்றதுக்கும் அதுக்கும் பெரிய, ஏன்னா அதெல்லாம் நீங்க டைரக்டா எல்லா இடத்தையும் போய் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா கோவில்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஆமா, கோவிலுக்கு எல்லா புண்ணிய ஆச்சாரியால் கூட போய் அந்த புண்ணிய சம்பாதனை. அப்போ இந்த யாத்திரையில நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஞாபகம். அதுக்கப்புறம் யாத்திரையிலேருந்து வந்த பிறகு உங்களுக்கு வேற அப்புறம் இங்கே பாரபத்திக்காரா இங்கே வந்தேன். பாரபத்திக்காரன்னா என்ன? பாரபத்திக்காரன் தான் கோவிலெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருது. என்னென்ன அவருக்கு நைவேத்தியங்களாகಲಿ புஷ்பாதிகளாகಲಿ மங்களாரத்திகளை பார்த்து அந்தந்த சமயத்துக்கு பார்த்தோம். அதுக்கு மங்களாரத்தி சாயங்காலம் தீபாராதனை இருக்குது, அதுக்கு போனோம். அம்பாள் கோவில் தீபாராதனை போனோம். ಮತ್ತು ஆச்சாரியால் வரும்போது அந்த உற்சவாதிகள் இದ್ರೆ அவர் போய் அதில் இந்த பாட்டக வாத்தியாதி வீட்டுகள் கூட அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருந்தோம். அங்கேருந்து நமக்கு பண்ணி எல்லா தேவஸ்தான தரிசனம் அதுக்கெல்லாம் போனோம். பார்வத்திகார் அதுக்கு இருக்கணும், பார்வத்திகாரும் இருக்கணும், பேஷ்காரும் இருக்கணும். அந்த பார்வத்திகார் அந்த கோவில் எல்லாம் வரும். எந்த இடத்த வளஹானிக்கிற ஈஸ்வரகிரி ஆகಲಿ துர்காம்பல் ரதோத்சவாலே எந்த இடத்துல காரியக்கிரமம் இருந்தாலும் இந்த இந்த பேஷ்கார் பார்வத்திகார் கில்லேதார் 3 பேரும் அங்கே போய் என்னென்ன தேவை, என்ன தேவை கில்லேதாருன்னா அவரால் இந்த தோரணம் போடணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆபரணங்களை என்னென்ன கோவிலுக்கு ஆபரணம் அதெல்லாம் கொடுக்கணும், கொடுத்து வாங்கி போடணும். ಹೆಚ್ಚುಗಟ್ಟಲೆ நித்திகட்டலை ಹೆಚ್ಚುಗಟ್ಟಲೆ வந்தாச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த முகோடம் தங்க முகோடம் அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கில்லேதாருக்கு இது குறவும். அப்போ பார்வத்திகார் எல்லாம் இந்த சேவையெல்லாம் கரெக்டாக ஆச்சாரம் வரும்போது ரெடியாக இருக்கணும். மங்களாரத்தி பண்ணி பிரசாதம் பண்ணுறதுக்கு பேஷ்கார் இந்த உக்ரானத்துலேருந்து எது வேணுமோ எல்லாம் அங்கே கொடுக்கணும். அது கொடுக்குறதெல்லாம் அந்த பார்வத்திகார் இருக்கா அதெல்லாம் சரியாக இருக்கா, போயிட்டு இருக்கா, நைவேத்தியமே இந்த நைவேத்தியம் இருக்குது, இந்த சேவை இருக்குது, இந்த நைவேத்தியம்னு சொல்லி அந்த நைவேத்தியக்கெல்லாம் அவனுக்கு வந்து கரெக்டாக பேஷ்கார் ஆஃபீஸில் வந்திருக்கிறத நைவேத்தியம் பண்ணி கொடுத்துருக்கானே இல்லை அது அவர் பேஷ்கார் கொடுத்து பார்வத்திகார் பார்க்கணும். அதெல்லாம் பார்வத்திகார் வரும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுல இது பேஷ்கார் எந்த வருஷம்? இந்த 6ல் வந்து 2006 ஜூனில் 2006லேருந்து பேஷ்காராக இருக்கு. பேஷ்காராக இப்போ நீங்கள் அந்த காலத்தில் இங்கே வந்து இருந்த பக்தர்கள் டிவோட்டிஸ்லாம் வந்துன்னு இருக்காங்க, அதில் அப்போ இருக்கும் இப்போ இருக்கும் என்ன பெரிய ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ரொம்ப ஜாஸ்தி. அதே ವ್ಯವಸ್ಥೆ மட்டத்துலேயும் எல்லா ವ್ಯವಸ್ಥೆಗಳನ್ನು தனியாக இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கா. சாப்பாடு அந்த கோவில் ரூம்ஸ்ಗಳು ಎಲ್ಲ சேவை எல்லாம் ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தியாகிருக்கு. இந்த பேஷ்கார் ஆஃபீஸுங்கிறது நீங்கள் கோவிலுடைய பூஜைகள் அப்புறம் பக்தர்கள் சாப்பாடு இது ரெண்டும் கவனிச்சுக்கிறதா? அப்புறம் சாப்பாட்டு இடம் சாப்பாட்டு அந்த இருக்கு அங்கே இன்னைக்கு என்னென்ன சாமானெல்லாம் போகணும். அது வர அந்த ஹெட் குக் இருக்கா அவர் வந்துருந்தேன் எடுத்துಕೊಂಡು போயிடுவா இருக்கு. அந்த அதெல்லாம் கொடுக்கணும். ஸ்டோர் ஜவாப்தாரி ஃபுல் ஜவாப்தாரி வரும். இங்கிருந்த ஸ்டோர் ஜவாப்தாரின்னா இன்னைக்கு சாமான் எது வந்தாலும் இங்கே யார் எந்த அர்ச்சகர் எந்த கோவிலில் பூஜை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுறதோ பேஷ்காரி வரும். பார்வத்திகார் முகாந்திரம் அது எந்தெந்த கோவிலில் யார் யார் இருக்கார், யார் யார் பிரச்சாரக்கார் யார் இது அது இப்போ தந்திரிகளும் பார்க்குறாரு. சீதாராம் சர்மா இருக்கார், அவரும் பார்க்குறாரு. ஒரு கோவில்லையே ஒருத்தர் வச்சுக்க மாட்டேன் இல்லையா, மாற்றிகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறோம். அந்த நம்ம இந்த மகா புரோஹிதர் ஸ்ரீ சீதாராம் சர்மா அவர் பார்வத்திகார்
இதில் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும். அது அதிகாரிகளுக்கு சொல்லணும், ஆச்சாரிகளுக்கு சொல்லணும். மாதம் இந்த ஆச்சாரி மலஹானிகரேஸ்வரர் கோவில் இருக்கிற, அம்பாள் கோவிலுக்கு வர, அம்பாள் கோவில் வர, வித்யாசங்கர் ஏன் அப்படி பண்ணுறேன்? அது எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். எந்த செய்வது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ யாருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, மகானிகரேஸ்வர ஈஸ்வரி என்ன வேலை எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்போ யாரும் கொடுத்தா எல்லாரும் போக முடியாது உள்ளே. அப்புறம் எல்லாருக்கும் அந்த வேலை தெரிஞ்சிருந்தால் யார் வேணுமோ அந்தந்த சமயத்துக்கு போயிட்டு யாரும் போயிட்டு இது வித்யாசங்கர் கோவில், அம்பாள் கோவில், சங்கராச்சார கோவில். மொத்தம் எத்தனை சன்னதி இருக்கு? மற்ற சன்னதி நமக்கு சாமானியம் இப்போ சங்கீதத்தில் 40 அந்த 50 இடம் இருக்குது கோவில் பூஜை பண்ணி. அந்த இது சாரதாம்பாள் சந்திரமௌಳೇಶ್ವರ பூஜை இருந்ததோ அந்த முஜராய் சம்பந்தப்பட்ட சிங்கேரி மட்டத்தில் ஆடಳಿತ இருக்கிற கோவில்லையும் இருக்குது. எல்லாம் ஒரு 45-50 கோவில்லையும் தினமும் போகணும். இதை தினசரி 3 வேளை பூஜை நடக்கும். 3 வேளை இல்லை, எல்லாரும் ஒரு வேளை. இந்த பெரிய பெரிய கோவிலில் சாரதாம்பாள் கோவில், வித்யாசங்கர் கோவில், அப்புறம் சங்கராச்சார கோவில், ஈஸ்வரகிரி, அந்த துர்காம்பாள், அல்லங்க எல்லாம் ஈஸ்வரகிரினா மலஹானிகரேஸ்வரர் கோவில். ஸோ இந்த கோவில் எல்லாம் 2 வேளை 3 வேலையும் எடுக்கும். 3 வேளை. ஸோ அப்போ அத்தனை இடத்துலையும் நம்ம அர்ச்சகெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், இருக்கணும். எல்லாம் பார்க்கணும். அது பார்ப்பத்திக்காரன் இருக்கிறதா அந்த சமயத்தில் அவரும் போய் பார்க்கணும். எந்த சமயத்துக்கெல்லாம் போய் பார்த்து யாராவது லீவ் போட்டால் அவர் இவர்கிட்ட சொல்லணும், நாளைக்கு நான் இல்லை, நாளைக்கு நான் வர்றது இல்லை சொல்லி அதுக்கு யாரும் போடணும் தீர்மானம் பண்ணி நமக்கு ஒரு பர்மிஷன் இருக்குது யார் போடணும்னு சொல்லி அது இன்னும் இருந்தால் தந்திரிகள் கிட்டே கேட்கணும். இன்னும் அதுக்கு ஈஸ்வரகிரி அம்பாள் கோவில் வந்து ஆச்சாரியர்கிட்டே கேட்டு போகணும். ஆச்சாரிய மந்திர உபதேசம் இருக்கணும். அதுக்கு பூஜை அந்த ஜபம் நல்ல அனுஷ்டானம் இருக்க ஒரு இடத்துல எல்லாம் இருக்குது. வித்யாசங்கர் கோயில், அம்பாள் கோயில், அப்புறம் சங்கராச்சார கோவில், அப்புறம் துர்காம்பாள், ஈஸ்வரகிரி, எல்லாரும் பூஜை பண்ண முடியாது. ஆச்சாரியால் யாருக்கு உபதேசம் கொடுத்து அர்ச்சகரா நியமனம் பண்ண சொல்றாரோ அவர் தான் பண்ணுவாங்க. ஆச்சாரியர்கள் ஜெகத்குரு உபதேசம் பண்ணி அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. அது தந்திரிகளுக்கும் தெரியும். அந்த சீதாராம் சர்மக ஒரு போஸ்ட் அது இந்த ரಥೋತ್ಸವத்தில் இந்த ಕಾರ್ಯಕ್ರಮ இருக்க ಧ್ವಜಾರೋಹಣம், பலி, இது இதெல்லாம் ஃபுல்லு தந்திரிகள் தான். ப்ரொசீஜரா அவருக்கு தான் தெரியும். ஆமாம், அது சப்தராத்திரி, திரிராத்திரி எல்லாம் இருக்கு வித்யாசங்கர் கோவில். அந்த மாதிரி இல்லை வாழ்நாளெல்லாம் அதுக்கு காரியக்கிரமம் பண்ணி ஹோமம், ஆச்சாரம், உற்சவம், பலி உற்சவம், ரசாரம், அதுக்கெல்லாம் ஃபுல்லு தந்திரிகள் ஜவாப்தாரி. தந்திரிகள் தான் அதுக்கு பண்ணுறாரு. அது அவர் தான் தெரியும். சீதாராம் சர்மா அதில் பண்ணுறார். அவருக்கு ஆச்சார அப்பனே பண்ணியிருக்காரு. அவர் தான் இப்போ கோவிலில் நீங்கள் வந்து இந்த சேவை பண்ணுறவங்க எல்லாம் திடீர்னு பொறுத்துட்டு வரார், ஒரு சேவை பண்ணணும்னா பண்ண முடியுமா? அது பார்த்து என்ன அஷ்டோத்திரம் இதெல்லாம் பண்ணலாம். பஞ்சாமிரதாபிஷேகம், ஒடேசரம், தத்தியன்னம் இதெல்லாம் ஒரு நாள் முன்னாடி தான் சொல்லணும். ஏன்னா அது தயார் பண்ணணும். இதை அதை கோவில் செடி போட்டு அது இங்கே வந்து இந்த இது கட்டிலேருந்து இருக்கேன் சாமான் எந்தெந்த நாளைக்கு ஒடேசரம் பண்ணணும். அதுக்கு வேகாந்தெல்லாம் நைவேத்தியத்துக்கு போகணும். வடமாலை அதுக்கு தயார் பண்ணி அந்த சமயத்துக்கு வடமாலை வரும். அதுக்கு ஒரு நாள் டைம் அது நாளைக்கு என்ன இன்னைக்கே சொல்லணும். அது இல்லை திடீர்னு வராது. அதே அஷ்டோத்திரம் இல்லாத பண்ணிடுவோம். அது சீட்டி எடுத்துன்னு வந்தால் பண்ணி பிரசாதம் தருவாங்க. இதெல்லாம் ஒரு இது என்னன்னா, நாங்கள் போய் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். பணம் கட்டினா நீங்களே எல்லாம் இதுக்கு இந்த சேபிகெல்லாம் வரும். ಬೇರೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ವೇಣು ಅಂದ್ರೆ ಒಳಿಲಿಂದ ವಾಂಗಿಟ್ಟು வரணும். தேங்காய், வாழைப்பழம் பண்ணணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் உள்ளது எல்லாம் ஸ்டோரிலிருந்து தான் வரும். இங்கேருந்தே போயிடும். இப்போ 108 காய் தோட்ட பிள்ளையாருக்கு சேவை இருக்கு, உடல் போடணும். அந்த இது அது இங்கே கிடைக்கும். அது ಮಾಡಿ பிரச்சனை அதை 108 தேங்காய் எடுத்துன்னு போய் அங்கே பிரார்த்தனை பண்ணி அந்த அர்ச்சகர் இருக்கார் உங்கள் பேரில் எல்லாம் சங்கல்பம் பண்ணி அடித்து அப்புறம் மங்களார்த்தி பண்ணி பிரசாதம் தருவார். இந்த மாதிரி இருக்கு. அது சக்தி பிள்ளையாரில் இருக்கு, தோரண பிள்ளையாரில் இருக்கு, மலஹானிகரேஸ்வரர் சம்ப கணபதிக்கு இருக்கு, வித்யா கணபதிக்கு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிக்கு எல்லாம் துலாபார வஸ்து சமர்ப்பணம் இருக்கு. யாருக்காரு உடம்பு சரியில்லைன்னா, அப்புறம் ஆரோக்கியம் சரியில்லைன்னா, இப்போ விஜயலட்சுமி மேலே சொல்கிறாரு அரிசி, தேங்காய், காய்கறி, சுகர், வெல்லம் எல்லாம் அவரவர் தூக்கம் 75 கேரி இருக்கா
80 கிலோ அஞ்சு அஞ்சு ஜாஸ்தியாக போடணும். அது எந்த இடத்துல பண்றது? அது எந்த இடத்துல பலஹானேக்கரை ஈஸ்வரகிரியிலே அதை போய் சமர்ப்பணை பண்ணி இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுனால இருக்கிற ஆரோக்கியம் சரியாக இருக்கணும்னு சொல்லி. அது எந்த சுவாமிக்காக வேண்டிக்கிறோம்? அது நான் ಈಗ நம்ம யாரோ ஒரு ஆளுக்கு ஆரோக்கியம் உடம்பு சரியில்லைன்னா அவன் நட்சத்திரம் பேர் வேலை சொல்லி இந்த மாதிரி சமர்ப்பணை பண்ணி ஆரோக்கியம் சரியா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். எங்க பண்ணணும்? அது மலகாணிக்கரை, அது ஈஸ்வரகிரியிலே மலகாணிக்கரேஸ்வரருக்கு பண்ணணும். ஆமா, அவருக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அரிசி, தேங்காய், மற்ற வெல்லம், ஜீன்ஸி எல்லாம் இருக்க முந்தா நேற்றுக்கெல்லாம் இருந்தது. அவர் எத்தனை கிலோ இருக்கார் அத்தனை கிலோ எடுத்துக்கிட்டு போய் அது சமர்ப்பணை பண்ணி ஒரு அர்ச்சனையில பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்தா அது கரெக்டாக. அதே போல இப்ப இந்த சாரதாம்பாள் கோவில் ரதோத்சவம் இருக்கு, அதெல்லாம் வந்து 2 நாள் முன்னாடி சொல்லணும். அதான் 2 நாள் முன்னாடி இருந்தா வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன இன்னைக்கு சொல்லணும். அது வெள்ளிக்கிழமை தங்க ரதோத்சவம் இருக்கு. அப்புறம் இந்த வேற நாள்ல இருந்தா சில்வர் ரதோத்சவம் அதை சொல்லணும். அதுக்காக சங்கல்பம் இருக்கு. சுவாசினி பூஜை இருக்கு. அது சாயங்காலம் 8 மணிக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமா இப்ப இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அவளுக்கு வித்யா ஆரம்பம் பண்ணணும். இங்க நிறைய பேர் வரால. ஆமா, அக்ஷராபியாசம் இருக்கு. என்ன விசேஷம் சிங்கேரியில பண்றது? சிங்கேரியில் பண்றது அம்பாள் சந்நிதியில எல்லாத்துக்கும் அது சரஸ்வதி அம்பாள். அதுக்கு சரஸ்வதி பூஜை சிங்கேரியில் பண்ணியாச்சுன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வித்யா வரும். எது வர தோஷத்தான் இருந்தா வாக் தோஷம், வித்யா ஏதாவது போன என்ன ஜென்மாந்திரத்தில் ஏதாவது சொல்லியிருந்தா, ஏதோ நல்ல படிப்பு இல்லாதவங்க பார்த்து நான் சொல்லியாச்சு படிப்பே இல்லைன்னு சொன்னா அவங்க ಬೇಜಾರಾಗಿಡ್ತಂದ ಅದು ಶಾಪಂ வரும். ಶಾಪಂ வந்தாச்சுன்னா அதை நான் வித்யாபியாசம் வராது. அந்த இதுக்கெல்லாம் வித்யாதி தேவத்தை சரஸ்வதி அம்பாள். அதுதான் வித்யாபியாசம் பண்ணி. அதுக்கு முன்னாடி சொல்லணுமா? அதுக்கு முதல் காலையில் வந்து சொன்னா பாரு. இப்ப அது எவ்வளவு நேரம் அந்த வித்யாபியாசம் காரியம்? அது 6 மணி நேரம். 6 மணி அந்த குழந்தைய வச்சு சங்கல்பம் பண்ணி அதுக்கெல்லாம் சொல்லி அந்த அக்ஷராபியாசக்கு ஒரு புரோகிதர் இருக்கார். அவர் எல்லாம் சங்கல்பம் பண்ணி அவர் கையில் ஆரம்பம் பண்ணி எதுல எழுதுவாங்க? அதுல மஞ்சள் கொம்பு இருக்க, அதுல மஞ்சள் கொம்பு வச்சு எதுல எழுதுறது? ஸ்லேட்ல இருக்க. ஆಮೇಲೆ அரிசி இருக்கு, ஒரு பிளேட்ல அரிசி தருவா. ಅರಿಶಿಲು ಅಭ್ಯಾಸ பண்ணிடுவாங்க. ಸ್ಲೇಟ್ ನಾವು ಮಠದಲ್ಲೇ ಫ್ರೀಯಾಗಿ ಸ್ಲೇಟ್ ತರು. நீங்களே ஸ்லேட் கொடுப்பீங்களா? ஃப்ரீயாகி. அது வெளியிலிருந்து வாங்கிறது வேண்டாம். அதை பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து ஒரு சரஸ்வதி பூஜை சேவை பண்ணி அவள் பேர்ல அந்த குங்குமம் எடுத்துட்டு போய் தினமும் வச்சிருந்தா இதாரு தோஷம் இருந்தா ஆச்சாரியால் அனுகிரகத்தில் எல்லாம் போயிடும். வெரி குட். ஆரம்பம் ஒரு படிப்பு ஆரம்பத்துக்கு இங்க வந்து பண்றது ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். அது மாதிரி வேற எந்த சேவை இங்க ரொம்ப விசேஷம்? ரொம்ப அந்த தங்க ரசோத்சவம், ಸ್ವರ್ಣ ಪುಷ್ಪ ಸೇವೆ, ನಮಗೆಲ್ಲ ಸ್ವರ್ಣ ಪುಷ್ಪ ಇருக்கு. ಸ್ವರ್ಣ ಪುಷ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணி தருவா. ಸ್ವರ್ಣ ಪುಷ್ಪ தங்கத்தினால புஷ்ப இருக்கு, பெரிய பெரிய புஷ்பம் இருக்கு. அதுக்கு 1000 ரூபாய் சேவையை வச்சிருக்கா. அதில் சேவை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பணை பண்ணி அதை அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் தருவா. இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் வித்யா சரியா படிப்பு வரல என்ன பிரதி வருஷமும் ஒரு எத்தனையோ பேர் வரா. பிரதி வருஷம் பரீட்சையில் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அக்ஷராபியாசம் பண்ணி இங்கே பண்ணியிருக்கா. அக்ஷராபியாசம் பிரதி வருஷம் சரஸ்வதி பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துக்கிட்டு போயிடுவா. இன்னும் படிப்பால் ஏதோ தோஷம் இருக்கு ஏதாவது ஆச்சாரியால் தரிசனம் பண்ணி சரஸ்வதி ஹோமம் இருக்கு. சரஸ்வதி ஹோமம் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரஸ்வதி ஹோமம் உண்டு படிப்பு வரத்துக்காக. அதுக்காக இப்போ ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க. பிரதி பஞ்சமியில் சரஸ்வதி ஹோமம் மட்டத்திலே பண்ணுவான். அதுக்கு 1000 ரூபாய் சேவை. யாருக்கு வித்யாபியாசத்தை 1ஆம் கிளாஸிலிருந்து டிகிரி மேலே IAS ஆஃபீஸ் வரைக்கும் உண்டு, அது CA ஃபைனல் வரைக்கும் உண்டு. யார் வேணும்னா அது அந்த பிரதி சுக்ல பஞ்சமின்னு எடுக்கும். அது சுக்ல பஞ்சமியில் எடுக்கும். அதுக்கு பிரார்த்தனை பண்ணி நட்சத்திரம் பண்ணி வித்யாபியாச அபிவிருத்தின்னு சொல்லி அவர் புரோகிதர் சீதாராம் சேம்பரே பண்ணுவான். பண்ணிட்டு அந்த பிரசாதம் எடுத்துக்கிட்டு போயாச்சுன்னா ஏதோ தோஷம் இருந்தாலோ அது எல்லாம் பரிகாரம் நல்லா படிப்பு வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக மேல் வருவான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும், அவளுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் விலகி படிப்பில் அவள் ஷைன் ஆகணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு சிங்கேரியில் அந்த ஒரு ஏற்பாடு, அதுவும் ஒரு நல்ல பண்டிதாள் பண்ணுவா இல்லையா? ஆமாம், இது நல்ல பண்டிதாள் வந்து இதை பண்ணி கொடுக்குறா. ஒன்று சரஸ்வதி ஹோமம், இந்த வித்யாரமம் சின்ன குழந்தைகளுக்கு, அதுக்கு மேலே பெரிய குழந்தைகளுக்கும் பண்ணுறதுக்கு இருக்கா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த ஆஃபீஸ் பேஷ்கார் ஆஃபீஸ் மூலமாக அன்னதான சேவை பண்ணுறேன்.
ஆமாம். அது எத்தனை வருஷமா நடந்துருக்கு சிங்கேரியில்? அன்னதானத்தையும் முதல் அப்போ நரசிம்ம பாரதிகள் காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நரசிம்ம பாரதினா சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதிகள் காலத்திலிருந்தே ஆரம்பம் பண்ணியிருக்கா. சிங்கேரி யார் வந்தாலும் ஹோட்டலில் இல்லி போகக்கூடாதோ. நமக்கு ஒரு சொன்னது கதை, இல்லை கேம்ப் போகும்போது ஹோட்டலில் இல்லை. அப்போ கால்ட்டி இந்த ஆரியாம்பா சமாதி கண்டுபிடிக்கிறதுக்கு தானே சிங்கேரிந்த போயிடுச்சு மைசூர் மூலமாக. அப்போது எல்லாம் ஹோட்டலே இல்லை. எல்லாம் போயிட்டு ஆச்சாரியர்கள் யாத்திரை திரும்பி வரும்போது ஒரு ஹோட்டல் இருந்தது. இப்போ யாரும் சொன்னது இது ஹோட்டல், இது எதுக்கு அந்த எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்குன்னு யாரோ சொன்னார். ஐயோ, பணம் கொடுத்து சாப்பாட்டு யாரும் போடக்கூடாதோ, நம்ம மட்டத்தில் தான் அம்பாளில் சந்நிதிக்கு வரணும். அங்கே எது இருக்கோ மோரோ ரசமோ சாப்பாடு மேலே சாப்பாடோ அதை சாப்பிட்டுட்டே போகணும். நாளை அப்படி ஆரம்பிச்சது. அப்படியே எல்லாரும் சிங்கேரிக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, மட்டத்திலே சாப்பிடணும் அம்பாள் பிரசாதம்னு சொல்லி அப்போ ஆரம்பம் பண்ணிது. அதாவது பார்க்குற நேரில் இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய 33வது பீடாதிபதி ஜெகத்குரு சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள். அவர் தான் இந்த பாடசாலை அவர் தான் காலடியில் ஆதிசங்கர் பிறந்தாருங்கிற இடத்தை கண்டுபிடிச்சது. அவர் வந்து காலடியில ஆதிசங்கர் கட்டின இடத்துல கும்பாபிஷேகம் பண்றதுக்காக யாத்திரை போயிருக்காரு. அப்ப சிங்கேரியில யாரோ ஒருத்தர் ஹோட்டல் மெஸ் மாதிரி ஆரம்பிச்சுட்டோம். அந்த ஆரியாம்பா சமாதி கண்டுபிடிக்கிறது போனாரு. அப்போ போகும்போது ஹோட்டல் இல்லை, திரும்பி சிங்கேரி ஹோட்டல் எதுக்கு வந்திருக்குன்னு அவர் கேட்டா, இல்ல இங்க சிங்கேரிக்கு வருவாள்லாம் யாத்திரைகளுக்கு பணம் கொடுத்து சாப்பிடக்கூடாது, இங்க வருவாலாம். அது பணம் கொடுத்து சாப்பாட்டுக்காக தாங்கிட்டு பணம் கொடுத்து சாப்பாடு தப்பு, நாமளே பண்ணுவோம்னு சொல்லி அப்போ அவர் வந்து அப்பதான் இந்த ஆபீஸ் ஆரம்பிச்சது, பேஷ்கார் ஆபீஸ் சொல்லி. அப்போ எல்லாம் சின்னதா இருந்து அந்த பிரபஞ்சன மந்திரம் இருக்கா அங்கே இருந்தது. அதுக்கு முன்னாடி எங்கிறது தெரியாதோ, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இடமா அவ்வளோ இல்லை. அப்ப கூட்டமே இல்லையே, யாரு சிங்கேரிக்கு வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும், அவ்வளவுதான். மட்டத்துல நைவேத்திய பிரசாதம் சாப்பிட்டு போகணும். அப்போ 125 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பம். அது அப்போ எத்தனை பேர் இருந்தார், யார் வராரு, அவர் சாப்பிட்டுட்டு போயிருக்கார். கார்த்தாலையும் சாப்பிடலாம், ராத்திரி சாப்பிடலாம். கார்த்தால 2 பேரும் சாப்பிட்டுட்டு யாரோ தரிசனம் பண்ணியாச்சு, யாரோ வாங்க சாப்பிட்டாங்கோ சொல்லி. இப்போ நீங்க ஆரம்பிச்சது நீங்க 1974ல பேஷ்கார் ஆகல, அப்போ அசிஸ்டன்ட். அப்போ இங்க நிறைய யாத்திரிகள் வந்து இருந்தது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பேர் இருக்கு? இப்பெல்லாம் ஒரு சாமானியமா எவ்வளவு பேர்? இப்போ நான் வரும்போது பார்த்தா அதுக்கும் இதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம். நீங்க இப்ப நீங்க இப்ப கிட்டத்தட்ட 18 வருஷமா நீங்க ஆரம்ப காலத்துல பேஷ்காரர் அந்த மாதிரி எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுவா? 1000 பேரோ 1500 பேரோ ரொம்ப கூட்டம். 1500 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பா சாயங்காலமா 300 பேரோ அவரு வரான்னு சொல்லி. இப்போ எவ்வளவு இருக்கும்? இப்போ ஒரு நாள் 5000, 5, 6, 7000, 10,000 வரைக்கும் ஆகும் சாயங்காலம். இன்னும் டைம் இருந்தா இன்னும் ஜனம் அப்புறம் அந்த நவராத்திரியில் எவ்வளவு பேர்? நவராத்திரியில் 20-25,000 பேர் சாப்பிட்றோம். 25,000 பேர் சாப்பிட்றோம் மத்தியானம் சாயங்காலம். யாரும் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம், கேட்கறதே இல்லையே. அவ வந்து அந்த சாப்பிட்டு சாதாரணமா இந்த அன்னதானம் பண்ற டைம் என்ன? ஆனால் மத்தியானம் சமயம் 11:30 or 12 ஆரம்பம் பண்ணிவிடும். கூட்டம் இருந்தால் 11:30 ஆரம்பம் பண்ணிவிடுவான், இல்லை என்ன முடியாதுன்னு சொல்லி. 2:30, 3 வரைக்கும் எடுக்கும். அப்புறம் சாயங்காலம் 7 8:30 அந்த கொஞ்சம் இதெல்லாம் மிஸ்டேக் ஆகிட்டு சாப்பாட்டு இருந்தால் 9 மணி வரைக்கும் உண்டு. நவராத்திரியில 25,000 பேர். இதை தவிர நீங்க ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் அன்னதானம் பண்றீங்க? ஆமா, ஸ்கூல் எல்லாம். அது எப்போ ஆரம்பிச்சது? அது 74-25 நம்ம அபினவ வித்யாதீர்த்த பாலிகா பிரௌಢಶಾಲೆ ஆரம்ப எடுத்தோம். அப்போல இருந்து ஆரம்பம் அது. அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமி பேர்ல ஒரு பள்ளி பிரௌಢಶಾಲೆ லேடி பாலிகா பிரௌಢಶಾಲೆ ஆரம்பம். இந்த லேடி கேர்ள்ஸ்க்கு மாத்திரம், பிரத்யேக அது வரைக்கும் இல்லை, அதுக்கு பிரத்யேக ஆரம்பம் பண்ணியிருக்கார். அதுக்கு அப்போதுல இருந்து சாப்பாட்டு அவங்களுக்கு. அதுல இப்போ எத்தனை ஸ்கூல் கொடுக்குறேன்? இப்போ 40 ஸ்கூல், 42 ஜாஸ்தி இருக்கு. சிங்கேரி சுத்தி வர இருக்க ஸ்கூல் கொப்பாத எல்லாம் இருக்குன்னு எடுக்கும். எத்தனை குழந்தைகள் ஒரு நாளைக்கு அன்னதானம்? சாமானிய 13,000 பேருக்கு இப்போ போவோம். தினமும் 13,000 குழந்தைகளுக்கு சாப்பாடு போறது. அதெல்லாம் இங்கேருந்து நீங்களே கொண்டு போய் இறக்க வேண்டாம்? இல்லை, அவரே வராரு. அவரே லாரி வேன் எடுத்துக்கிட்டு வர்றாரு. பாத்திரையில் எடுத்துக்கிட்டா நான் ஸ்டாக் பண்ணி அவருக்கு எதை தயார் பண்ணி கொடுக்கணும். காலையில் 6:30 மணி தயார் பண்ணி சாப்பாடெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். திரும்பி நாங்களே பண்ணி மத்தியானம் நமக்கு முதல்ல குழந்தைகளுக்காக பண்ணுவேன். முதல் அது சோமவாரத்துலேருந்து ஸ்திரவாரம் வரைக்கும் நடக்கும், மண்டே டு சாட்டர்டே. அப்புறம் சண்டே இருக்காது.
சண்டே இல்லை, சாட்டர்டே கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி. மற்ற அதை தவிர யாத்திரிகாலுக்கு சாப்பாடு, அதுவும் அதுக்காக யாத்திரிகாலும் சாப்பாடு. ஆமாம், யாத்திரிகால் சாப்பாடு. இந்த விசேஷ நாளில் சாப்பாடுகளுடைய பிரசாதங்கள்லாம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். விசேஷ நாளெல்லாம் பிரத்யேகம் தசரா எல்லா வருமானம், ஸ்வீட்டு, கறி அது எல்லாம் இருக்கு. தினம் மாமால சாப்பாடு, சாம்பார், ரசம், பாயசம் வரும், இதெல்லாம் இருக்கு. இப்போ இதை வந்து இப்போ இதை பார்க்குற அன்னதான சேவை பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? நம்ம சேவை பண்ணணும்னா எப்போ பண்ணணும்? அன்னதான சேவையிலே இருக்கு, ஆஃபீஸில் கொடுத்து இல்லை ஹுண்டி போடணும், பர்மனெண்ட்டாக பண்ணணும். பர்மனெண்ட்டாக பண்ணணும்னா அது அன்னதான சேவை 1,75,000 ரூபாய் கொடுத்தா உங்கள் பேரில் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக எடுக்கும். அந்த போர்டு அம்பாள் கோவில் போர்டு இருக்கு, அதில் பேர் வரும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல கொஞ்சம் இருக்க 5,000, 10,000, 20,000, 50,000 கொடுத்தால அன்னதான சேவையிலே இருக்கு, அந்த இதுக்கே போயிடும். அது நேரம் அன்னதானத்துக்கு வரும். அது நிறைய பக்தர்கள் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த வேடத்தில் இல்லை அன்னதானம் கொடுத்த அன்னதானம் நான் கரெக்டாக நடக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இப்போ பாடசாலை இருக்கு, ஆமா, அந்த பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு பண்ணலாமா? அவருக்கெல்லாம் இருக்க ಅವಳಿಗೂ ಪಾಠಶಾಲೆಗೂ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೂ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಾಪಾಟು, ಸಾಯಂಕಾಲ ಸಾಪಾಟು, ಟಿಫಿನ್ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಹಿಂಗಿಂದಲೇ ಬರೋದು. இங்கே தான் போகும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் ஃப்ரீயா? அல்ல இருக்கு, தங்கறதுக்கு இடம் ஃப்ரீ இருக்கு, சாப்பாடும் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ எல்லாம் சாப்பாடு. காத்தால அவளுக்கு டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் காஃபி, டிஃபின் எல்லாம் இருக்கு, ராத்திரி சாப்பாடு 4 வேளையும் இருக்கு. அப்புறம் நம்ம விருத்தாசிரமம் இருக்கு, ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, அதுக்கும் சாப்பாட்டு எல்லாம் சாமான் இங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அங்கே தனியாக ஒரு அசெம்பிளி வீடு எல்லாம் இருக்கு. அங்கும் 30, 40, 40 அங்கே இருக்கிற வேலைக்காரெல்லாம் நம்ம ஏதாவது கட்டணுமா? வேணும் இல்லை, அவர் கட்டதில்லை. அது நிஜமா ஏதோ இருக்கிற அந்த ரூம்ஸுக்கெல்லாம் ஏதோ சின்னதாக வச்சிருக்கா காணிக்கை. சாப்பாடு கிடையாது, சாப்பாட்டுக்கெல்லாம் மட்டத்து சாப்பாடு. அப்போ நம்ம இந்த இது இருக்கு நர்சிங் மல்டி அபினவ வித்யாதேட்டர் மல்டி ஸ்பெஷாலிட்டி, ಅಲ್ಲಿ அங்கேயே அதுக்கு அல்லுக்கு பேஷன்ஸுக்கு போகிறது இல்லை, அந்த வேலை பண்ணுற நர்சிங் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் அதுக்கு போகணும். அவளுக்கு அம்மா எல்லாம் இங்கேருந்து மடத்துலேருந்து போகிறது. ஸோ இதுவே ஒரு பெரிய வரும். அது எப்படி ஒரு நாளைக்கு 10,000 பேர் வருவாளா, 15,000 பேர் எப்படி தீர்மானம் பண்ணும்? அதே எப்படின்னா இங்கே இருக்கிறதுனாலே இந்த வருஷம் இந்த நாளில் வரும், இந்த சேவை அந்த வெள்ளிக்கிழமையில ஜாஸ்தி வரும். ஏதாவது கவர்மெண்ட் லீவ் 2 நாள் 3 நாள் வந்தாச்சுன்னா எல்லாரும் வரா இங்கே பார்க்கணும்னு சொல்லி அப்போ கூட்டம் ஜாஸ்தி இருந்தால் அப்போ அந்த மாதிரி கணக்கு பண்ணி திடீர்னு ஒரு 2,000 பேர் கூட்டம் ஜாஸ்தி தினமும் என்ன பண்ணுவீங்க? அப்போ தினமும் 2,000 பேர் வந்தால் அது கொஞ்சம் சொல்லணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ಚಾತುರ್ಮಾಸದೆಲ್ಲ ಕಾರ್ವಿ ಸಮಾಜம் எல்லாம் ஆச்சார தரிசனத்துக்கு வர்றாரு, எல்லாம் மட்ராஸ், ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரி இல்லை, அவரெல்லாம் சொல்கிறாரு. இப்போ நான் 2 நாள் வரும், அப்புறம் அந்த 1000 பேரும் வரும், 50,000 பேரும் 100 பேர் வரும் சொல்லி. இல்லை ஒரு வேளை சொல்லாமல் வந்தாலும் நீங்கள் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த டைமில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த சாப்பாட்டில் எப்படியே மேனேஜ் பண்ணுவேன். ஆமாம், ரொம்ப பெரிய சேவை, ரொம்ப பெரிய சேவை. இல்லை ஆச்சார அனுகிரகத்தில் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அந்த சேவையில் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பெரிய பாக்கியம். ஸோ நீங்கள் உங்களை ரீசெண்டாக அண்மையில் உங்களை கௌரவப்படுத்தினா நீங்கள் பண்ண அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நமக்கு அது சந்தோஷம். எனக்கு யோசனையே பண்ணலை, இந்த மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியாது என்ன, ஆனாலும் அது சேவை ஆச்சாரியால் சொல்கிறாரோ அது பண்ணிட்டோ அது அப்புறம் அது கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும். எல்லாரும் வந்து 2 வருஷம் 5 வருஷத்துக்கு போகக்கூடாது, 50 வருஷம் வேலை பண்ணணும், ஆச்சாரம் மனசுல இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி. ஆனா இப்பெல்லாம் சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல போய் யாராவது சேர்ந்தா, முன்னாலாம் ஒரு நல்ல ஆபீஸ்ல சேர்ந்துட்டா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்க இருப்பா. இப்போ அப்படி இல்லை, ஒரு 3 வருஷம் இங்க இருப்பா, அப்புறம் எங்க சார் ஒர்க் பண்றேன்னா அங்க இல்லையே, இப்போ 2 வருஷம் கழிச்சு கட்டிலாம் அங்க இல்லையே, இப்போ வேற இடத்துல இருக்கேன்னு இப்படி போயிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு 50 வருஷம் இருக்கணும். நான் உங்களுக்கு இங்கே வந்தாச்சு, ஆச்சார அனுகிரகம் வேணும், நான் திருப்தி எந்த இடத்தாலும் வேலை பண்ணி நமக்கு சாப்பிட்டு வந்து இங்க இருந்தாலும் என்ன, இங்க ஆச்சாரிய தரிசனம் பண்ணி அம்பாள் தரிசனம் பண்ணிடுறது ஒரு புண்ணியம். அந்த மாதிரி யோசனை பண்ணி இங்க இருந்தோம். அதே மாதிரி எல்லாருக்கும் அதே மாதிரி ஆச்சார அனுகிரகத்துல உங்களுக்கு அந்த இந்த 50 வருஷத்தை அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? ஓ ரொம்ப சந்தோஷம். 50 வருஷம் ஆயிடுத்தான்னு சொன்ன உடனே தெரியும், நமக்கு தெரியாது. காலையில் வந்தாச்சு, காலையில் வந்தாச்சு, சாயங்காலம் போறோம், அதே அப்போ 50 வருஷம் ஆச்சா, நமக்கே ஆச்சரியம். நீங்க உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு
தேவைகள் எல்லாம் நல்ல மடத்துல ஆமாம் கவனிச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். நமக்கு ஆச்சார அனுகிரகத்தில் ஒரு குறவு இல்லை. இது வேணும் வந்து ஆச்சார இந்த மாதிரி இருக்குது, சபா அனுகிரகம் இருக்குது. அந்த அனுகிரகத்தில் தான் இல்லை வரும். நமக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. இப்போ சிங்கேரியில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆரம்பம் எவ்வளவு நடந்திருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிங்கேரியா டெவலப் ஆகிருக்கு. ஊரே சிங்கேரியா ஆகிருக்கு. மட்டத்தில் மட்டம் இருக்கிறதுனால சிங்கேரிக்கு வர்றத அந்த இப்போ அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்போ பார்த்தா 1000 லட்சம் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஊரும் டெவலப் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம், ஊரும் டெவலப் ஆகிருக்கு, ஊரும் ஜாஸ்தி ஆகிருக்கு. இல்லாத்தி அப்போ எல்லாம் இந்த ரோடில் போனால் அப்போ வாகனம் எல்லாரும் மத்தியானம் 1, 2 வருது. இப்போ கண்ணி மூடையில் அப்போ போனாலும் பரவாயில்லை. இப்போ மூணு போனால் போக முடியாது. அவ்வளோ டிராஃபிக் வந்தாச்சு. இப்போ இந்த டிராஃபிக் எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் அம்பாளனும் ஆச்சாரம். நீங்க வந்து 3 ஜெகத்குரு பார்த்துருக்கீங்க. அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள், ஆமாம், பாரதி மகாசுவாமிகள், இப்போ விதுசேகர் பாரதி, 3 பேர்ல அது யோகம் முன்னாடி பண்ணது யோகத்துல பார்த்துருக்கேன். உங்க குடும்பத்துல யாராவது இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க? உங்க குடும்பத்தில் நம்ம அஜ்ஜா அப்பாவுடைய ஃபாதர், அவரு இங்க தாத்தா இங்கே பாடசாலையில் இருந்தார். அந்த சந்திரசேகர் பாரதி காலத்துல அப்போ அவர் பாடசாலையில் இருந்தார். பாடசாலையில் படிச்சு அப்புறமா அது கிக்கா போய் அங்கே தேவஸ்தானத்தில் வேலை இருந்தது. அதுக்கப்புறமா அவன் அப்பா யாரும் வரல, நான் அது வந்துட்டு பாடசாலைக்கு வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே சப்பா இந்த கேம்ப் எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசக்தி. ஆச்சாரியால் கேம்ப் போகிறது, பாடசாலை வேண்டாம் ஆச்சாரியால் கூட போகணும்னு சொல்லி ஒரு மனசில் வந்தது. அப்போ எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆச்சாரியால் அனுகிரகத்தால் இங்கே நீங்க இப்போ மகாசந்தா இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மகாசந்தா இந்த தரிசனம் பண்ண வயசு என்ன இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே மகாசந்தாக்கு 19, 20 உள்ள உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு வயசு 70, 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 50 வருஷத்துல யோசிச்சு இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மகாசன்னிதான தபஸ் சக்கரவர்த்தி அவரை பற்றி என்ன? அதை பற்றி அவங்க சொல்றதுக்கு சாமர்த்தியமே கிடையாது. ஆனால் பவர் பல்லு ஃபர்ஸ்ட் கிளாஸ். பார்த்தாலே போகும். ஆச்சாரியால் நம்ம பார்க்கணும், நாம ஆச்சாரியால் பார்க்கணும். எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலன்னு சொல்லி ஆச்சாரியால் பார்க்கறத வேண்டாம், நாமளும் ஆச்சாரியால் பார்க்கணும். அவரை நம்ம தரிசனம் பண்ணாலே நம்ம கண்ணால் பார்த்தாலே போறோம். நம்ம எல்லாம் போயிடும். அவர் தரிசனத்துக்கு ஒருத்தர் கேட்டார், இந்த ஆச்சாரியால் இங்கே வந்தாரோ, நம்ம தரிசனம் பண்ணி நம்ம பார்க்கல. அவர் பார்க்கறது வேண்டாம், நீங்க பாச்சாத்தியே அல்வா, உங்க புண்ணியம் வந்தாச்சு போறோம். அந்த பாவனை இருக்கணும். இல்ல பாவனையே இல்லைன்னு சொன்னா எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணில பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரியால வந்து அவர் ரூபத்துல வந்து இருக்காரு. எத்தனையோ பேர் ஆச்சாரிகள் எல்லாம் வந்த இடம் அங்கே வருதுக்கே புண்ணியம் வேணும். சங்கராச்சாரியோட வந்த இடம் இது. ஆச்சாரியால வந்தது அவரை நாங்களும் அவர் பார்த்தாலே போறோம். இப்போ அம்பாள் கோயில் அம்பாளை பார்க்குறோம், அம்பாள் நல்லா இருக்க கேட்கறதா இல்லையே, போறோம் தர்ஷனம் எடுத்து. அந்த பாவனை இருக்கணும். ஆச்சாரியால் பார்த்தாச்சு, நாங்கள் பார்க்கணும். ஆச்சாரியா பார்க்கணும். ஆச்சாரியால் பிரம்மஜானம் அவர் பார்த்துட்டே இருக்காரோ, அவர் நேராக பார்க்குறாரு. நாங்களும் ஆச்சாரம் பார்த்து அனுகிரகம் ஆசீர்வாதம் வாங்கணும். பாவனையோட இருக்கணும். அந்த பக்தி இருந்தா அது பலன் உண்டு. ஆமா, அதுக்கு பலம் உண்டு, அது பலம் வரும். அவனுக்கு அனுமானமே இருக்கக்கூடாது. ஆச்சாரம் பார்த்தாச்சு, முன்ன வந்தாச்சு, அதுல அனுமானமே இருக்கக்கூடாது. அனுமானம் இருந்தா எப்போதான் அது கஷ்டம்தான். ஆச்சாரம் பார்த்தாட்டு போச்சு. ஆச்சாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, போறோம், ஆயிப்போச்சு, அனுகிரகம் ஆயிப்போச்சு, பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப 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 சந்தோஷம். உங்களோட ஆஃபீஸ் டைத்தில் நேரம் ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக பண்ணுது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சார்பில் உங்களுக்கு நன்றி, நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். நீங்களெல்லாம் கேட்டது நமக்கும் ரொம்ப திருப்தி ஆகிப்போச்சு. நமக்கு இந்த 50 வருஷம் பண்ணிது சார்த்தகம் ஆகிப்போச்சு. ஆச்சார அனுகிரகத்தில் எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கணும். எல்லோரும் அனுகிரகம் பண்ணணும். மட்டத்தில் சேவை பண்ணி ஆச்சாரியால கிருப்பை எதற்கு சம்பாதனை பண்ணணும்னு சொல்லி நமஸ்காரம். மங்களம் வரரிஷ்ய சிங்கநகரவாசினி மங்களம் சூரத்னபூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்துதாச்ச குந்தடம் வரே சாந்தசித்தாள் சேவ்யமான பாத பங்கஜே சங்கரார்ய ரச்சித திவ்ய சக்ரமத்யகே
मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे मोदमक्षय